கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எம்மியான பிரெட் ஹல்வா தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கோ அண்ட் செக் இட். நான் இன்றைக்கி வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். 12 ஸ்லைஸ். இந்த மாதிரி கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தான் குட்டி குட்டியாக பாட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பேனில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நமக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி சைடில் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு பேனில் இந்த எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்லாம் இருக்குல்ல அது ஃப்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் நமக்கு எவ்வளோ வச்சுக்கோமோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி சைடாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஸ்வீட் ப்ரெட்டில் நம்ம ப்ரெட் ஹல்வாவில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், மில்க்கை 2 கப் ஆஃப் மில்க், 12 ஸ்லைஸ்க்கு 2 கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா கெட்டு போயிடும், ஒழுங்காக வராது. ஸோ இந்த மாதிரி க்ரீமியாக ஸ்ட்ரக்சர் வர்ற மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா அப்புறம் சைடில் வச்சுட்டு நம்மளுக்கு ஏலக்காய் இடித்து வச்சுருங்க ஒரு சைடாக. தென் என்ன பண்ணுங்கள், ஒரு பேனில் இப்போ 12 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கோம், 2 கப் ஆஃப் மில்க் எடுத்துருக்கோம். இதுக்கு ஈக்குவலாக 3/4 சுகர் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு ஈக்குவலாக 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஓவராக சுகரும் போட்டுறாதீங்க, தண்ணியும் போட்டுறாதீங்க. ரொம்ப ஸ்வீட்னஸாக இருந்து நம்மளுக்கு சாப்பிட முடியாது. ஸோ எல்லாமே கரெக்ட் அளவாக கரெக்டாக போடுங்க. அப்போ நம்ம சாப்பிட முடியும் ப்ரெட் ஹல்வா. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல ஏலக்காய், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. அப்புறம் தண்ணி எப்படி ஒன்றா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக நமக்கு மாறும், நமக்கே ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி மாறின அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட்டு, அது க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோம்ல பாட்ஸ், அது அதில் தண்ணியில் சோக் பண்ண வைங்க. நம்ம கொஞ்சம் சோக் பண்ண வச்சோன்னா அது ஈஸியாக நம்மளால் பிரேக் பண்ண முடியும், குட்டி குட்டியாக பிரேக் பண்ண முடியும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பிரேக் பண்ணுங்கள். பட் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். லோ மீடியம் ஃப்ளேம், ஓகேவா? ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க, நல்லா வராது, கீழே அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி பண்ணோன்னா லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. ரெடி பண்ண வச்ச மில்க்கை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நட்ஸு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்டியான எம்மியான ப்ரெட் ஹல்வா ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாக்ஸ்லேயோ நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி நினைக்கிறோமோ அதில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்களா, ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள்.